வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் JR தகவல் யூடியூப் சேனல். அறிவியல், விலங்குகள், பறவைகள் மற்றும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் உண்மை தகவல்களை சுவாரஸ்யமாக வழங்கும் உங்கள் நம்பிக்கையான தமிழ் சேனல். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விலங்கை பற்றி பார்க்க போறோம். அதுதான் பிளாக் பேந்தர். அந்த பெயர் மட்டும் கேட்டாலே ஒரு மர்ம உணர்வு உங்களுக்குள் தோன்றும். இருள் மூடிய காட்டின் உச்சியில் அமைதியாக நகரும் அந்த கருப்பு ஓரமாக காணும் பார்வை, அது உண்மையில் ஒரு தனி வகை விலங்கல்ல. பிளாக் பேந்தர் என்பது ஒரு பொது பெயர் மட்டுமே. இது மெலானிசம் எனப்படும் மரபணு மாற்றத்தின் விளைவாக சாமான்யமாக வெளிர் நிறத்தில் இருக்கும் பூனை வகை போன்ற விலங்குகள் முழுக்க கருப்பாக பிறப்பதே பிளாக் பேந்தர். ஆனால் அவர்களின் சருமத்திலிருந்தே நீங்கள் அருகில் பார்த்தால் அசரக்கூடிய கருப்பில் ஒளிரும் புள்ளிகள் தெரியும். அதுதான் அவர்களின் இயல்பான சிகை வடிவம். இவை பெரும்பாலும் ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் தென் அமெரிக்கா வனங்களில் காணப்படுகின்றன. இந்தியாவில் குறிப்பாக சத்தியமங்கலம், நாகர்கோல், முதுமலை போன்ற வனப்பகுதிகளில் பிளாக் பேந்தர் இருப்பது மிகவும் அரிதாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவை பொதுவாக தனித்து வாழும் விலங்குகள். தங்கள் சொந்த வட்டாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த இடத்தை விடவே மாட்டார்கள். பிளாக் பேந்தர் வாழ்க்கை முறை மிகவும் அடக்கமானது. ஆனால் அதே சமயம் அவர்கள் அசுர வேகமும் பேராற்றலும் கொண்டவர்கள். ஒரு புள்ளி வரை அவைகள் மனிதர்களிடம் குறுக்கே போவதில்லை. ஆனால் தங்களை அல்லது குட்டிகளை ஆபத்தில் காணும்போது அவைகள் மிகுந்த ஆவேசத்துடன் தாக்கக்கூடியவை. இரவில் வேட்டையாடும் திறனில் இவை தலை சிறந்தவை. விலங்குகளின் சத்தங்களை நெருங்குவதற்கான காலடி சத்தம் இல்லாமல் மரத்தடியில் மறைந்து வேட்டையை பிடிக்கும் திறன் பிளாக் பேந்தருக்கு தனித்தன்மை அளிக்கிறது. இவை பொதுவாக மான், குரங்கு, காட்டுப்பன்றி, சில நேரங்களில் சிறிய பிராணிகளை உணவாக கொண்டு உயிர் வாழ்கின்றன. சிறப்பாக வேட்டையாடும் திறன் மற்றும் உணவை மரக்கிளைகளில் தூக்கி வைக்கும் நுண்ணறிவு கூட அவர்களுக்கு உண்டு. சில நேரங்களில் ஒரு வேட்டையை நழுவாமல் 10 மீட்டர் வரை குதித்து பிடிக்கவும் இவை திறனாளிகள். அவ்வளவு சக்தி, ஒழுங்கு மற்றும் சுறுசுறுப்புடன் செயல்படுகிறது பிளாக் பேந்தர். அவர்கள் இனப்பெருக்கம் பொதுவாக பெண்கள் பேந்தர் சுமார் 90 முதல் 105 நாட்கள் கர்ப்பமாக இருந்து ஒரே நேரத்தில் 1 அல்லது 2 குட்டிகளை தனிமையில் பெற்றெடுக்கின்றனர். குட்டிகள் தாயின் பாதுகாப்புடன் சுமார் 6 மாதங்கள் வரை வளர்கின்றன. பிறகு அவை தனியாக வேட்டையாட கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. பிளாக் பேந்தர் வாழ்நாள் சாதாரணமாக 10 முதல் 15 ஆண்டுகள் வரை இருக்கக்கூடும். சிறை வாழ்வில் சில பேந்தர் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்த பதிவுகள் உள்ளன. இவை காட்டின் அதிசயமாக மட்டும் இல்லாமல் உயிரினங்களில் உள்ள மாறுபாடுகள், அழகு மற்றும் சுழற்சி வாழ்வியல் ஆகியவற்றின் அழகான எடுத்துக்காட்டு. இன்று உலகம் முழுவதும் இவை அரிய வகை உயிரினங்களாக கருதப்படுகின்றன. இயற்கையை அழிக்காமல் இந்த விலங்குகளுக்கான வாழ்விடத்தை பாதுகாப்பது நம் கடமையாகும். பிளாக் பேந்தர் என்பது வெறும் ஒரு விலங்கல்ல. அது காட்டின் கருப்பு தேவி, வேட்டையின் மாயா வீரன், நம் பசுமை பூமியின் ஓர் அரிய அதிசயம். இது போன்ற மேலும் வியப்பூட்டும் தகவல்களை தெரிந்து கொள்ள நம் JR தகவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடனும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஒவ்வொரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எனும் ஆதரவும் எங்களை மேலும் நல்ல வீடியோக்களை உருவாக்க ஊக்கப்படுத்தும். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திக்கலாம் ஒரு புதிய சுவாரஸ்யமான தகவலுடன்.